திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தாததாக அரசு அதிகாரிகள் மீது தொடரப்பட்ட கோர்ட் அவமதிப்பு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்காக மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர், மதுரை கலெக்டர் கோர்ட்டில் ஆஜரானார். தெற்கு காவல் துணை கமிஷனர், திருப்பரங்குன்றம் உதவி காவல் கமிஷனர், கோயில் செயல் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளும் ஆஜராகினர். வழக்கில் எதிர் மனுதாரர்களாக உள்ள தலைமைச் செயலாளர் மற்றும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் காணொலி வாயிலாக ஆஜராகினர். மத்திய உள்துறை செயலாளர் இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்டு பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டது. விசாரணையின் போது என் உத்தரவை அதிகாரிகள் யாரும் மதிக்கவில்லை, உரிய விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கடும் கண்டனம் தெரிவித்தார். மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்கள் கோர்ட் உத்தரவுக்கு எதிராக ஏன் 144 தடை உத்தரவு பிறப்பித்தனர் எனவும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தலைமைச் செயலாளர், எந்த உள்நோக்கத்துடனும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள உத்தரவுகளின் அடிப்படையில்தான் அது பிறப்பிக்கப்பட்டது. தனி நீதிபதியின் உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்ற எந்த கருத்தும் இல்லை என விளக்கமளித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு மற்றும் மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதற்கு நீதிபதி, கோர்ட் ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அதை சட்ட ஒழுங்கு காரணம் காட்டி நிறைவேற்றாமல் இருப்பது என்ன விதமான செயல்? கோர்ட் உத்தரவுகளை இப்படி புறக்கணிக்க முடியாது என கடுமையாக சாடினார். மேலும் முந்தைய விசாரணைகளில் காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் வி.க. சிங் தனி நீதிபதி தேர்தலில் கூட போட்டியிடலாம் என்ற வகையில் கருத்து தெரிவித்தது தொடர்பாகவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேனா, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஏன் இப்படி பேசினீர்கள் என அவர் கேட்டதுடன் அந்த கருத்து கோர்ட் மரியாதையை பாதிக்கும் வகையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். விசாரணையின் இறுதியில் கோர்ட் உத்தரவை நிறைவேற்றாதது தொடர்பாக உரிய விளக்கமளிக்க அதிகாரிகளுக்கு கால அவகாசம் வழங்கி இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஜனவரி 9ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.